வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக ஈரான் மற்றும் இஸ்ரேல், அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கிடையே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பதற்றமான சூழ்நிலை ஒரு தனிவை எட்டியிருக்கிறது. ஒரு சமாதான உடன்படிக்கை நிகழ்த்தப்பட்டதாக எல்லோருமே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த விவகாரத்தில் எப்படியான மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த நாடுகளுக்கிடையே சமாதான உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டு போர் நிறுத்தம் இப்போது அமுலிலே இருக்கின்ற போதிலும் அதற்கு அப்பால் பின்னால் இடம்பெறக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பல்வேறு அச்சத்திற்குரிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி வருகிற போது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இஸ்ரேலினுடைய ஒரு பக்கமான மொசாட்டினுடைய நகர்வுகள் ஒரு பக்கமாக இருக்கிறது. அமெரிக்கா தொடர்ச்சியாக ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான முனைப்புகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. நேற்றைய நாளில் கூட ஈரானினுடைய மத தலைவர்களுடனான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது டொனால்ட் ட்ரம்பினுடன். அந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு வார்த்தை போர் இடம்பெற்றிருக்கிறது என்பதே பொருத்தமாக இருக்கும். குறிப்பாக மிகப்பெரிய ஒரு உச்சகட்டமான வார்த்தை போர் இடம்பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக இந்த சமாதான உடன்படிக்கையும் மீறப்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக ஈரானினுடைய உயர் தலைவரினுடைய மரணத்தை தான் தடுத்ததாக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறார். கேவலமான ஒரு மரணத்தை உங்களுடைய தலைவரிடக்கும் இடமிருந்து நான் காப்பாற்றியிருக்கிறேன் என்ற வார்த்தையை அவர் பிரயோகித்திருக்கிறார். இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இந்த விவகாரம் ஒரு பேசுபொருளாகவும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் உண்டு பண்ணுகிறது என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரம் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அணுசக்தி தொடர்பான பிரச்சனைகள், பேச்சுவார்த்தைகள் இவையெல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஈரானினுடைய துணை வெளிவிவகார அமைச்சர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். நாங்கள் அமெரிக்காவோடு பேச வேண்டுமாக இருந்தால் மீண்டும் எங்களோடு ஒரு தாக்குதலை எங்களின் மீது திணிக்க மாட்டார்கள் என்று உத்தரவாதம் அமெரிக்கா வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டிருக்கக்கூடிய விடயத்தை சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்திலே அமெரிக்க தாக்குதலானது ஈரானிலே ஒரு தீவிரமான வெளிப்படுத்தலை மேற்கொண்டிருந்தது. ஆனால் முழுவதுமாக இந்த அணுசக்தி நிலையங்கள் அழிக்கப்படவில்லை. எனவே எதிர்காலத்திலே இன்னமும் அணுகுண்டை தயாரிக்க முடியும் ஈரானால் என்ற விடயத்தை ஐநாவினுடைய அணுசக்தி கண்காணிப்பு முகமையினுடைய தலைவர் குரோமி குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் இங்கு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல சில சேட்டலைட் புகைப்படங்களின் அடிப்படையில் பார்க்கிற போது இந்த அமெரிக்கா தாக்கியளித்த தளங்களின் மீதான வாகன நடமாட்டங்கள் மீளவும் அவதானிக்கப்படுகிறது. ஆகவேதான் இந்த அணு உற்பத்தி நிலையங்களில் அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கான முயற்சிகளை மீண்டும் ஆரம்பித்திருக்கிறதா அல்லது அது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறதா ஈரானால் என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமநேரத்திலே யுரேனிய செறிவூட்டல் தொடர்பான பேச்சுகள் எழுந்திருக்கிறது. ஈரான் சொல்லியிருக்கிறது, இந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் யுரேனிய செறிவூட்டலை நிறுத்தப் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் உலக நாடுகள், ஐக்கிய நாடுகள், இங்கே ஐரோப்பிய நாடுகள் பல்வேறு தளங்களில் இருக்கக்கூடியவர்களும் சாட்டக்கூடிய குற்றச்சாட்டு யுரேனியம் அதிக அளவிலே செறிவூட்டப்படுகிறது, இது ஒரு ஆபத்தான சமிக்ஞை என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். இப்போது ஈரான் குறிப்பிடக்கூடிய விடயம் இந்த விவகாரத்திலே சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஈரானினுடைய உதவி துணை வெளிவிவகார அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 60% எங்களுடைய யுரேனிய செறிவூட்டல் என்பது அமைதிக்கான செயற்பாடுகளுக்கானது என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய யுரேனிய செறிவூட்டலை 60 பூஜ்ஜியமாக்குங்கள் என்பது ஒரு வலிமையுள்ளவன் வலிமையற்றவனை அடக்கி ஆளுவதற்கான முயற்சியாக இருக்கும். ஆகவே நாங்கள் இதனை தொடர்ந்து செய்யத்தான் போகிறோம், இது எங்களுடைய தேவையாக இருக்கிறது என்ற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் இந்த விவகாரம் மேலும் ஒரு படிநிலையை உருவாக்கப் போகிறது, மேலும் ஒரு யுத்தத்திற்கான தளத்தை அழைத்து செல்ல போகிறது என்ற ஒரு விடயம் இருக்கிறது. குறிப்பாக ஐநாவினுடைய அணுசக்தி கண்காணிப்பு மையத்தினுடைய ஆணையாளர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், அவர்கள் இன்னமும் அணுகுண்டை தயாரிக்கப் போகிறார்கள் என்று சொல்லப்பட்ட விடயம், அதற்கு எதிர்ப்பாக ஈரானிலே அவருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்ற விடயமல்ல பேச்சுக்கள் எல்லாம் இருந்திருந்தது. ஆகவேதான் இது ஒரு தெளிவான யுத்தத்திற்கான சமஞ்ஞையை காட்டிக்கொண்டிருக்கிறது என்பதனை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், போர் மீண்டும் வரலாம் என்று ஈரானியர்கள் நம்புகிறார்கள், அது தங்களை மீளவும் பாதிக்கப் போகிறது என்று சொல்லி அவர்கள் அச்சப்படுகிறார்கள் என்று சொல்லியும் சர்வதேச செய்தி ஊடகங்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். ஆக இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு விடயமாக மாறப்போகிறது என்பது மாத்திரம் உண்மையாக இருக்கிறது. ஆனால் இதுவரை அமெரிக்காவுடனான பேச்சுக்கள் தொடர்பாக தாங்கள் தேதிகளையோ எந்த நடைமுறை சாத்தியங்களுக்கான உத்தரவாதங்களையோ வழங்கவில்லை என்று சொல்லியும் ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது என்ற விடயத்தையும் சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் மறுபக்கம் பார்க்கிற போது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஈரானினுடைய புதிய இராணுவ தளபதி நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் யார் என்று சொல்லி வெளியுலகுக்கு
நெதன்யாகுவுக்கு அறிவிக்கப்படவில்லை. காரணம், அவரும் இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்க முடியும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. குறிப்பாக ஈரானை பொறுத்தவரை தன்னுடைய பிரதம இராணுவ படைத்தளபதிகளை கூட காப்பாற்ற முடியாத நிலைமையில் இருந்தார்கள். இஸ்ரேல் திட்டமிட்டு தனிநபர் தாக்குதல்களை, தனிநபர் அடையாளங்களை திட்டமிட்டு இலக்குகளை தாக்கியிருந்தது, அழித்திருந்தது. ஆகவே புதிதாக வரக்கூடிய இந்த தலைவரையும் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல இருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த விடயம் இஸ்ரேலுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக ஈரானினுடைய மக்களுக்கு மறைக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய சம நேரத்திலே நேற்றைய நாளில் மொசாட்டினுடைய எக்ஸ்தல பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள், புதிய இராணுவ தளபதி யார் என்று எங்களுக்கு தெரியும், நாங்கள் அவர் பற்றிய தகவல்களை வைத்திருக்கிறோம், ஆனால் துரதிருஷ்டவசமாக ஈரானிய மக்களுக்கு அது தெரியவில்லை, நீங்கள் சொல்லுங்கள், அது தொடர்பான ஊகங்களை நாங்கள் சரியா தவறா என்று சொல்லுகிறோம் என்று சொல்லி மொசாட் தன்னுடைய எக்ஸ்தல பதிவிலே சொல்லி இருக்கிறது. ஆக மீண்டும் ஒரு இலக்கு வைக்கப்படலாம். இஸ்ரேலினுடைய தாக்குதல் திட்டத்திலே அந்த புதிய இராணுவ தளபதியும் உள்வாங்கப்படலாம். இந்த விவகாரம் ஒரு உற்றுநோக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது நேற்றைய பதிவு. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இது எப்படி அமையப் போகிறது என்று சொல்லி. அதே நேரம் ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய அயத்துல்லா அலி ஹமோனி சரணடைந்திருப்பதாக மொசாட் ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் பேசுவதற்கு தான் தயாராக இருப்பதாக அவர் சொல்லியிருப்பதான ஒரு தகவலை மொசாட் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்திலே எப்படியாக இதுவரை ஈரான் அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சர்வதேச ஊடகங்களுடைய பார்வையில் அது இருக்கவில்லை. ஆனால் மொசாட் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது, கூறியிருக்கிறது. ஆக நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 86 வயதான கமானி கடைசியாக ஜூன் மாதம் 26ஆம் தேதி தொலைக்காட்சி ஒன்றில் தோன்றி ஒருபோதும் ஈரான் சரணடையாது என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு மறுபதிலாகவே மொசாட் இந்த தகவலை வெளியிட்டிருப்பதாக பலர் சொல்லுகிறார்கள். ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஒரு யுத்தத்திற்கான சூழல் உருவாக்கப் போகிறதா, மீண்டும் ஒரு யுத்தத்தை நோக்கி இந்த மத்திய கிழக்கு நகரப் போகிறதா, அது ஆபத்தான சமிஞ்சைகளை ஏற்படுத்தும் இல்லையா, மக்களுடைய வாழ்வியல் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் இப்படி ஒரு விடயம் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இதுவரை 10 பேருக்கு ஈரானிலே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் உளவு பார்த்த குற்றத்திற்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே 700க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உளவாளிகள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஈரானுடைய பாதுகாப்பு படை இவர்களை கைது செய்திருக்கிறது. இந்த விவகாரம் மனித உரிமைகள் வட்டாரத்திலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுவரை காலமும் ஈரானுக்கு ஆதரவாக இருந்த மனித உரிமை அமைப்புகள் கூட ஈரானை கண்டிக்கக்கூடிய வகையில் இந்த செயற்பாடுகள் இருக்கிறது. புதிதாக ஈரானுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உளவு பார்ப்பதும் ஒரு பாரதூரமான குற்றம், அதற்கும் மரண தண்டனை என்று சொல்லி அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஈரானிலே தொடர்ச்சியான இணைய கண்காணிப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. மக்களினுடைய இணைய பாவனைகள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களுடைய அடிப்படை சுதந்திரம் மீறப்படுவதான குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானிலே கடந்த ஆண்டு 975 பேர் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஈரானை பொறுத்தவரை கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அது மாத்திரமல்லாமல் போதைப்பொருள் கடத்தல் போன்ற விடயங்களுக்கு மரண தண்டனை இருந்தது. இப்போது உளவு பார்த்தலும் ஒரு குற்றமாக மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே தெஹ்ரானிலே ஒரு நெருக்கடியான நிலைமை காணப்படுகிறது. மக்களுடைய சோதனைகள், கட்டுப்பாடுகள் மிக மிக அதிகரித்திருக்கிறது. ஈரானிலே வாழக்கூடிய மக்களும் இது தொடர்பாக அதிருப்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த விவகாரம் எப்படியாக மாறப்போகிறது, இதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்க போகிறது, இனி வரக்கூடிய நாட்களிலே இது எப்படி மாறப்போகிறது என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே தான் யுரேனிய செறிவூட்டலை தவிர்க்க தாங்கள் தயாரில்லை என்ற செய்தியை உறுதிபட குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஈரானியர்கள். மீண்டும் இந்த யுத்த நிறுத்தம் தவிர்க்கப்படலாம், அது மீறப்படலாம் என்ற விடயம் இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் அவதானமாக தொடர்ந்தும் இதனை அவதானிப்போம். இனி வரக்கூடிய நாட்களில் இடம்பெறக்கூடிய விடயங்களையும் தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். நன்றி உறவுகளே. நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.